இப்படிதான் இருக்கணும், வாழ்ந்தா இப்படி இடத்துல வாழணும். இப்படி இருக்கணும். ஆமாடே, செங்கல் பெயிண்டோ இல்லை இதோ ஓட்டுக்கள் என்ன வித்தியாசமா இருக்கு அந்த வீடு. அந்த அமெரிக்காவுக்கு போகிற பாதை இல்லையோ? ஓ, சவுந்தர மௌலிசா வித்யாலயா. அந்த எழுத்துக்குட்டி வாசிக்கவே நேரமாகுது. நீ என்ன வாசி? இந்த கோயிலுக்கு இருக்க வந்துவாங்க. எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. எங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருக்குண்ணே. துரதிஷ்டம் ஒன்றும் சாப்பிடலாங்க. ஓ, ஒரு மாளிகை, மட்டுவில் மாளிகை. கஞ்சி குடிச்சிருந்தாலும் பாடலாம் அந்த நேரம். சம்பல் அடிச்சு எல்லா வீடோ பூங்காவலாம். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரி நோக்கி போய் கொண்டிருக்கோம். என்ன அதுலேயும் குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் மட்டுவில் அந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபன்னில் நிற்கிறீங்களே, ஃபன்ராஜ். அதாவது இன்றைக்கு நாங்கள் மட்டுவில் கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக மட்டுவில்ல ஃபேமஸ் நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதாவது விவசாய கிராமம்னு சொல்லலாம். நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதுலேயும் மட்டுவில் கத்தரிக்காய் அசுரப்படாங்க. அப்படியே அப்போ நாளைக்கு நீ விட்ட கத்திரிக்காங்க இருக்கேன். கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கறி, கத்திரிக்காய் கூட்டு, என்ன பண்ணுவோம். சோத்துக்கையும் கத்திரிக்காய் போடுவான். போய்க்க வேண்டிக்கிட்டு போவோம். நான் நல்லா இருந்தா நீ கலவடுக்க உண்மை பழக்கம் இல்லை எனக்கு சரியா. பழனி சொன்னாங்க பிறகு பார்க்குற ஊருக்கார யோசிக்கணும் உண்மையாக கலவு தான் வந்திருக்காங்கன்னா. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய பண்ணணும் சொன்னால் மட்டுவில் கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இப்போ என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது, குறிப்பாக நிறைய தோட்டங்கள் இருக்குது, மற்ற நிறைய கோயில்கள் இருக்குது. யாழ்ப்பாணம் என்றாலே கோயில்கள் கணக்கு இருக்குங்க. அது மட்டும் பண்டித்தலச்சி அம்மன் கோயில் எல்லாம் ஃபேமஸ். அங்கேயெல்லாம் போகிறோம். அதை தாண்டி நிறைய கோயில் எல்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை வடிவ சுற்றி காட்டிக்கொள்கிறோம். என்ன போமா ராஜ்? வீடியோக்கு போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், இப்போ நாங்கள் இந்த காணொலி சாவச்சேரி போகக்கூடிய வீதியிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பணும். நம்ம மட்டும் போகிறதுக்கு இப்படி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போகிறோம். இதில் ஒரு பேருந்து தரிப்பிடம் இருக்குன்னு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் திரும்பி போய் ஆட்டோக்குள்ளே நிற்குது. பட் இங்கே திரும்பி உடனே ஒரு கோயில் ஒன்று வருதுண்ணே. என்ன கோயில்? வைரவர் கோயில் ஒன்று. ஓகே, அப்படியே நாங்கள் நேராக போய்க்கொள்வோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம். அதனால் எல்லா மக்களும் வீட்டை அனுப்பி விட நம்புகிறோம். என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வலிக்கிறேன் இல்லை வளமையை. என்னென்னு சொன்னால் சில நேரம் பைக் காற்று போனால் ஓட்டுறதுக்கு கடை இருக்காது, திறந்துருக்காது. மற்றது நிறைய கடைகள் கூட்டியிருக்கு. அந்த ஊர் சுற்றி காட்டு கடைகள் எல்லாம் கூட்டி கிடக்கணும். அடியால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பெருசாக எடுக்கிறீங்களா. இன்றைக்கு டைம் கிடைச்சபடியால் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ஓகே எப்படி போய்க்கொள்வோம். அமைதியாக ஊராக இருக்குண்டா. ஓ, இந்த ரோட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய வீடுகள்லாம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் எல்லாமே நிறைய மரங்களாக இருக்குண்டா. மரங்கள் கூடவே இருக்குது. ரோட்டும் பெரிய ரோட்டாக கிடக்கு. இதில் எங்களுக்கு மட்டும் எங்கே ஆரம்பிக்குதுங்க முடியுதுன்னு சொல்லி தெரியல. நாங்களும் கூகுளை நம்பி தான் போய்க்கொண்டிருக்கோம். மற்ற இங்கே ஒரு பெரிய ஒரு ஆலமரம். என்ன ஆலமரம் தானோ? ஆலமரத்துக்கு அங்கே குட்டி கோயில், 2 கோயில் இருக்கடா. ஒரே கோயில் இல்லாட்டி ஒரே கோயில் தானே. என்ன ஆலமரத்துக்கு வழிபடுற கோயில் நல்லா இருக்கு. இன்னைக்கு இணலுக்கு நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நேற்று தான் சரியான மழை. ஆனால் இன்றைக்கு பயங்கர வெயில். முடிஞ்சதோ? அப்போ இனி எங்கே திருப்ப ஃபில் ஆகும்? J310 தென் மட்டுவில் அபிவிருத்தி சங்கம் இருக்குது. மற்றது அப்படி இஞ்சால பாசன்னா தேனொளி முன்பள்ளி, அதாவது பாடசாலை விளாட்டு மாங்காய் பற்றி நல்லா இருக்குண்டு. இந்த முத்தி போயிருக்கு நண்பன். நிப்பாட்டுவியே கல் எடுக்கவே கத்திரிக்காய் வந்துட்டு மாங்காய்க்க போகிறேன். சரி, ஓகே. இங்கே மில்லுகள் இருக்குது, மற்ற சில வீடுகள் இருக்குது. வீடுகள் தான் பார்க்க இருக்குது. மற்ற இந்தியாவில் கதிரொலி சனசமூக நிலையம் நிலையம் இருக்குது. மற்ற இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட் குட்டி குட்டி கடைகள் இருக்குது. பலசர கடைகள் வரைக்கும் நாங்கள் பார்த்துனாங்க. மற்ற இந்தியாவில் தென்னை மரங்கள். சார் வீட்டை பார்த்துனியா? செங்கல்லோடா? செங்கல் பெயிண்டோ இல்லை இதோ ஓட்டுக்கள் என்ன வித்தியாசமாக இருக்குது. அந்த வீடு நல்லா இருக்குது. ஓகே, இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் ரோட்டு 4ஆக பிரியுது. நேராக போவோம்ண்ணே. திருப்ப தெரியாதா? அப்புறம் எல்லா வீடும் இப்படி சோழியாக இருக்குண்ணே. ஆமாம், இப்படி தான் இருக்கணும். வாழ்ந்தா இப்படி இடத்துல வாழணும். நீ காரணம் வேண்டி தான் காரணம் வேண்டி வீடு கட்டி தான் நான் நிற்கிறேன். இந்த மாரி இந்த மண் வந்து செம்மண் மாதிரி. என்ன செம்பாட்டு மண் பாருங்க. இந்த மண் கலரை பார்த்தாலும் தெரியும். கிரவலா
உள்ளுக்க வேற பார்த்துனாண்டா அங்கே இருவாட்டி அங்கே கிடக்கு செம்பாடி உள்ள வீடுகளுக்குள்ள வேற செம்பாட்டில ஆமாடா அந்த களிமண் மாதிரி என்ன இருவாட்டி தான் இருவாட்டி மண் பழுக்க படிச்சு ஞாபகம் எழுதுங்க இருவாட்டி மண் கொண்டு வாங்க குரு மண் கொண்டு வாங்க போட்டு பார்த்துனாங்கல்ல வழி காலங்கள்ல அதே மாதிரி தான் அந்த கலரை பார்க்க செம்மண் மாதிரி நடக்கு என்ன அந்த நிறைய தாவரங்கள் வளருது வடிவா செழிப்பா நல்ல ஒரு குளிர் நேரம் மாடி வீடுகள் சரி இப்போ நாங்கள் ஒரு ரோட்டால் போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து பெரிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க அதாவது வளர்மதி கிரவுண்டா வளர்மதி கிரவுண்ட் என்ன இங்கே வந்து நாங்கள் விளையாடி இருக்கோம் ஒரு மேட்ச் விளையாடினாங்க நீ பந்து வரைக்கும் வந்து மேலே தெரியும் நீ உருட்டா நீ என்டிடியால் தடம்பு மேட்ச் ஒன்று வச்சோம் கிரிக்கெட் மேட்ச் ஒன்று பெரிய கிரவுண்டுண்டா என்ன பேர் இது வாசி சாலை இருப்பா ஸ்டேடியம் என்ன பவிலியன் மாதிரி இருந்தது பெரிய கிரவுண்டுண்டா நல்லா இருக்கு பாருங்க வளர்மதி விளையாட்டுறாங்க வளர்மதி கிரவுண்ட் தான் முடிஞ்ச வீடுகளை பாருங்க மதுகள் எல்லாம் நல்லா இருக்கேண்ணே ஒரு வீட்டில் தங்கி நின்றோம் அடே நிப்பாட்டு மகளே அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றுதடா அந்த இது டிசைன் அந்த கேட்டில் மேல் டிசைனை பாரு காற்றுக்கு சுற்றுற மாதிரி இந்த ஒரு ஆள் அந்த ஒலிம்பிக் தீவை கொண்டு வரவேன் டோச் அது அடுங்க எங்க நான் தேங்க்ஸ் காய்க்காக போங்க குழப்பாங்க என்ன வீடு கேட்க அப்படி இங்கே வீடு வருது பங்களா மேத்தான் இருக்கு அந்த வீடு உண்டு பெரிய தேசம் மாடி வீடுகள் மருதங்குளம் வீதி நாங்கள் நேராக போகணுமா இதுக்கு 12 கிலோமீட்டர் அதுக்கு கோயில் ஒன்று காட்டி போட்டு வருவோம் அப்படியே இல்லை இங்கே நேராக போவோம் இந்த அப்படி இங்கே வந்து நல்ல கலரடா அதுக்கு மேலே வளர்மதி கல்வி கழகம் மட்டுவில் என்னடா அது நினைவு மண்டபம் ஒன்று இருக்கான் பாருங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கிராமம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு பட் பெரிய இந்த வீடுகளை பாருங்க பெரிய மாடி வீடுகள்லாம் ஓகே அந்த எல்லா வீடு கூட என்ன சொல்றது வீட்டை பச்சையாக இருக்கணும் அந்த பச்சை பசையிலண்டு நேராக போகும் ஓகே இந்த இதுக்கு அந்த கொஞ்சம் தோட்டங்கள் மாதிரி தான் என்ன சொல்கிறது தென்னந்தோப்பு குடிசை வீடும் இருக்குது மாடி வீடுகளும் இருக்குண்ணே ஓகே மற்றதுக்குள்ள கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி கடைகள் இருக்குது இந்த கிராமப்புற கடைகள் கொஞ்சம் இருக்குது தானே அப்படி போகிறாங்க இது பண்ணு பாருங்க அப்படி தம்பி அந்த அமெரிக்காவுக்கு போகிற பாதை தான் இல்லையோ ஓ பைக்கில் போயிடலாம் அதோ அட போகலாம்னு சொன்னாங்க அதுக்காக இல்லை அமெரிக்கா பள்ளிக்கூடம் சரி பள்ளிக்கூடம் இல்லை சரி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு பாடிக்க அமெரிக்கா பிளேன்லாம் போகணும் ஓம் அவன் தெரிஞ்சிருக்கான் கேஸ் பாடி கேட்குறேன் நல்லா இருக்கும் கதைக்கு சின்ன பிள்ளைங்க கூட கேட்க அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருப்பாங்க அடு இதோட பேகப்பட இந்த ஊருகளில் இருக்க இந்த ஊருக்குள்ள வீடு எடுக்க ஒரு கட்டாயம் ஒரு பயம் ஒன்று இருக்குன்னு இந்த போய் நான் அமைதியாக நிற்கும் பக்கண்டு இந்த கடிக்கிற மாதிரி பாஞ்சு வரும் எடுங்க காய்க்காங்க அட என்னைய ரூல்ஸ் பண்ணுறோம்டா பைக் உடைய காய்க்க கூடாது இந்த பேக்கு கூட்டு போடணும் அதனால போவோம் சரி இந்த கோயில் ஒன்றுக்கு என் காட்டுறேன் பாருங்க மருதங்குளம் வீதின்னு சொல்லி கிடக்கு இதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கிரவுண்ட் உண்டு வியூ வருதுண்ணே காய்க்காய போடா சும்மா இதில் வந்து சின்ன பிள்ளைகள சரக்கேசுகள் ஊஞ்சல்கள் அதுகள் இருக்கு சின்ன பிள்ளை தான்டா முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்று வருது கோயில்கிட்ட நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்க வைர கோயிலோடா வைர கோயில் பாருங்க ஆமாம் என்னடா அது காட்டுக்கு இருக்குமே கிடக்கா பார்த்துட்டு இருக்கா கோயிலை என்ன கடா ஆசையாக இருக்கு இந்த கோயிலை பாருங்க பூட்டி கிடக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பைக்கில் போகலாம்னு நினைக்கிறேன்டா இந்த கோயிலாங்க பக்கத்து பக்கம் வீடு மேலே கிடக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் ஆமாடே இந்த இடத்த பாருங்க அவ்வளோத்துக்கு குளிர்மையாகண்ணே என்ன வெயிலாக இருந்தாலும் அவ்வளோத்துக்கு காத்தோட்டமா ஆசையாக இருக்கடா எல்லாம் சீமக்கள் மேடமேண்ணே நான் இந்த பக்கம் பார்த்துட்டு வீடு நினைச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறோம்னு யோசிச்சேன் அது பார்த்தா ஒரு மண்டபம் என்ன ஆமாம் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு போவோம் மாமியா தயவு செய்து
அவ்வளோதுக்கு ஆசையாக இருக்குது. இந்த சோலை சோலைக்குள்ளே கோயில் ஒன்று இருக்கு. அப்பா என்ன மேலே இருக்கடா. மணி இடம் இல்லை. ஆமாம், கூட்டி நீட்டாக சுத்தமாக இருக்குண்ணே. வைரோடா? ஓ வைரோடாண்ணே. வைரோடு தான் போட்டுருக்கேன். கோயில் உள்ளுக்க பூட்டி கிடக்கு போலண்ணே. இன்னைக்கு நான் காட்டேன் அப்படின்னு சொல்ல பாருங்க. நல்லா இருக்கு. ஆமாம், வேற லெவல். அட இது கம்மியாக பின்ன பாய போட்டு படுக்கலாமே கிடக்குறேன். பாய போட்டு படுக்கிறேன். பாய போடாமல் மண் இல்லைடா. மற்றது வந்து நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன் வீடு எடுக்க. உண்மையிலேயே இந்த ஊரில் வந்து காண்ற இடம் எல்லாமே பசுமையாக இருக்கேண்ணே. வீடுகளெல்லாம் நல்ல செழிப்பாக இருக்குது. வீடும் செழிப்பாக இருக்குது, மற்ற இடமும் செழிப்பாக இருக்குண்ணே. பச்சை பசைன்னு சொல்லி இப்போ சில இடங்களுக்கு போயிருக்கோம், தோட்ட காணியாக இருக்கும், வயல் காணியாக இருக்கும். ஆனால் வெயிலாக கிடக்கு. மற்ற அந்த இடத்துக்கு போய்க்கே அந்த வீடுகள் எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வீடுகளும் சோலையாக இருக்குது, கோயில்களும் சோலையாக இருக்குது. பிரம்மாண்டமான வீடுகள். சின்ன சின்ன வீடுகளும் இருக்குது. சின்ன வீடுலாம் கிடக்கு, மரங்களும் கூட நிற்கிது. அதான் நல்லா இருக்கும் உண்மையிலேயே. வேண்டா நீங்கள் கட்டாயம் இருக்கா வந்து சும்மா பாருங்க. அந்த குறிப்பாக அந்த வெளிநாட்டிலேருந்து வராக்கள் இந்த இயற்கை விரும்பிகளுக்கு எல்லாமே இந்த கோயிலுக்கு இருக்க வந்துவாங்க. எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குண்ணே. அப்படியே நின்று கொண்டே இருப்போம். வலிக்கிடுவோம். இப்படி நாங்கள் திரும்பி அந்த வந்த பாதைக்கு போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த ஊரை பெட்டி நாங்கள் ஹார்ட்டேக்க ஊரை பெட்டியை முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும். அதுக்காண்டி நாங்கள் நிறைய பேர் கேட்போம், ஊரை பெட்டி சொல்லுங்க, ஊரை பெட்டி சொல்லுங்கன்ட்டு. எல்லாருமே அதுக்கு முன்வர மாட்டோம். வந்து சொல்லி வினமான வீடியோ என்று சொல்லிக்க கிடையாது, முன்வர மாட்டோம். இருந்தாலுமே அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்ட நாங்கள், அவர் வந்து ஒரு ஆளை காட்டினவர், அந்த சார்கிட்ட போங்க அவர் சொல்லுவார், பிரின்சிபலாக இருந்தவர்னு சொல்லி. இப்போ அங்கே போகிறோம். அவரும் வீடியோக்கு வராத தெரியல, வந்தாருன்னு சொன்னால் ஊரை பெரிய விளக்கங்கள்லாம் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் அடுத்ததான் அப்படியே பன்றி தெளிச்சி அம்மன் கோயிலுக்கு தானே அதுக்கு போகக்கூடிய பாதையெல்லாம் போய்க்கொண்டிருக்கோம். இப்போ நான் மட்டியலுக்கு வர்றதுக்கு என்ன ஒரு பாதையுமே இருக்குது. பட் இஞ்சால் என்னடா இது வாசிய சாலை, என்ன சனசமூக நிலையம், வளர்மதி சனசமூக நிலையம். மற்றது இஞ்சால வீடு எல்லாம் இந்த ரோட்டு எல்லாமே காப்பேட் ரோட் தான். மற்றது இஞ்சால குட்டி குட்டி கடைகளும் இருக்கு. என்ன ஓகே, அப்படியே போவோம் நாங்கள் நேராக. அது நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. அதை பார்க்க என்ன எனக்கு ஆசை பார்ப்போம். உள்ளே விட இருக்குது. அதான் எனக்கு நான் போய் கொண்டு வரேன் நண்பர்கள் விட்ட போய் எனக்கு விளையாடி விடிக்கோங்க கிடையாது. தண்ணி இல்லைடா. நீ தண்ணி விட்டுருப்பாடா. சில வந்தா ஓகே. வெட்டது இஞ்சால கட்டடங்கள் வந்துருக்குண்ணே. கடை என்ன இந்த தண்ணி பிரச்சனை இருக்கோட்டா. தண்ணி எடுத்துன்னு போயிடும். தண்ணி எடுத்துன்னு அதில் எவ்வளோ எல்லா இடமும் டேப் கிடக்கு பார்த்துனீங்க. தண்ணி பிரச்சனை இல்லை. நாங்கள் தோட்டம் இருக்கக்கூடிய பகுதி தான் போய்கொண்டிருக்கோம். நிறைய காணிகள் இருக்குது. மற்ற வீடு எல்லாமே செழிப்பாக இருக்குது. சில வீடுகள் கொஞ்சம் சாதாரண வீடுகள் மாதிரியும் இருக்குண்ணே. ஆனால் ஒன்று பார்த்தோன்னா இந்த எல்லா வீடுகளுக்குமே இந்த பெயிண்ட் இருக்குது தானே, இந்த கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் ஒவ்வொரு மதுகளும். இந்த ஊருக்கு வந்திருக்காரு. புதுசாக ஒரு பெயிண்டர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஓ, வீட்டுக்குள்ளதான் மரங்கள் வச்சிருக்கேன்னு சொன்னால் வெளியாலையும் வேணும். அடைஞ்சிட்டே இஞ்சால எப்படி இருக்கேண்ணே. நேரம் புது பெயிண்டராக இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் பார்த்த மட்டும் எல்லா வீட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சிருக்கேண்ணே புதுசா. ஓகே, அப்படி நாங்கள் அங்கால தோட்டத்துக்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா முன்னு இப்போ அப்படி வெளியே கொண்டு தெரியுது. வயல் கடல் தோட்டம். இந்த மதுல டிசைன் நிறைய பேர் எல்லா மதுலையும் எல்லாம் தென்னை மரங்களும் கூட இருக்குண்ணே. நிப்பாட்டு வாரன் நாவல் போடாடே. இப்போ இந்த நாவல் பழ சீசனும் ஆரம்பிச்சுட்டு நிறைய கொட்டி கிடக்கு. ஆனால் இது வந்து கீழே விழுந்து சாப்பிடலாது. மதுரா நான் அருகா நீ கேட்ச் பிடிக்கிறியோ? இந்தா போன நான் மண்டையில் இருந்துட்டாங்க. ஆமா, அட எறிஞ்சு விட்டு ஆவண்டேங்க. நாவல் பழம் பாய்க்கு விழணும். நாவல் பழம் நாவல் அட்டனுண்டா விழுவேன். ஆனால் என்னடா இப்போ சீசன் நல்ல சீசன் தெரியுமே. இப்போ நாவல் பழம் வந்து இந்த மழை காலத்து தான் கூட விழுகிறது. அப்போ அந்த அட்டை பிரச்சனை எல்லாமே இருக்குது. அது இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்டையெல்லாம் வந்துருக்கு. ஏன்னா இப்போ மழை ஆரம்பிக்க போகுது. அதனால் வந்து சேஃப்டி உங்களுக்கு ரோட்டில் வர பார்க்குறேன். யார் இரும மாடுகள் மாதிரி வந்து நாவல் பழம் அடியோட நிற்கிறாங்க. பயப்பட போகிறோம் இங்கே பயப்படுறியா? சரி, ஏதாவது விழுந்தேன்னு பார்த்துனீங்க? இல்லையா நீ பாரு வீடியோ கீழே வச்சேன்டா.
நான் ஹெல்மெட்டை மூடுறேண்ணா எல்லாத்தையும் கவர் ஓங்கல்ல பட்டானு என்ன நசுக்குதுடா அந்த என்ன சொல்றது நாவல் கயறு இல்லடா என்னடா விழுந்ததை பிடி எடுத்து சாப்பிட மனசு நான் இருக்குடா ரோட்ல இல்லை விழுது அதுக்காக நீ என்ன செய்ய அதுக்கு பதிவாக இருந்தாலும் எப்படிங்க சாப்பிடலாம் இங்கடாடே அதுக்கு இருக்கடா கொஞ்சம் பாயமே போல பூந்து போகுது நான் பைக்கில் இருந்து ஓடிடுவேன் நான் அடிக்க வந்தேன் நீ தனியாக அடி வாங்க என்ன செய்வோம் எங்கள் துரதிஷ்டம் ஒன்றும் சாப்பிடலாம் கிடக்குறேன் இந்த கட்டில் ஒன்றே எல்லாரும் இழுத்து பிடிக்க அது இட்டக்கூடிய எல்லாம் இருக்காடா அது பிடிக்க தெரியும் ஒரு கறியிறதா சரி தள்ளு வேண்டா பெரிய தறி எடுத்து சரி நாவல் பழம் கொஞ்சம் பிடுங்கினாங்க பிடுங்கிட்டு எல்லாம் நிலத்தில் விழுந்துட்டு அப்படியே போகிறோம் அப்படி நாங்கள் அடுத்த கோயிலுக்கு வந்தாங்களே இந்த கோயிலையும் காட்டி கொள்றோம் பாருங்க இந்த வயலுக்கு அதாவது தோட்டத்துக்கு நடுவுக்கு இருக்குண்டா எங்கே விழுத்த போகிறா டே அதுக்கு கொங்குரு கெல்ப்பு வச்சு கிடைக்கல உனக்கு எதுவுமே வழுக்கு மேலே போட்டிருக்காங்க அவன் இதுக்கா வரான்னு பாருங்க இது கேணி பிள்ளையார் கோயில் என்ன என்ன கோயில் மட்டிவில் பிள்ளையார் கோயில் பரிஞ்சாலும் சிவன் கோயிலடா அங்கே இருக்கா மதி சிவன் கோயில்னு சொல்லியிருக்கு டேஞ்சருக்கு வேணாம் வேணாம் விடுங்க தள்ளி விடல குளிக்கிறேன் நீங்கள் விடிய குளிக்காத நீங்கள் குளிச்சுட்டு போக வேண்டாம் இஞ்சால பாருங்க ஃபுல்லாகவே தோட்டங்களால என்ன அந்த பாதையில் போய் காட்டிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க திரும்பவும் நாங்கள் இதுக்குள்ள வந்து நிறைய தோட்டங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் பார்ப்போம் ஆக்கள் நின்றா காட்டிக்கிறோம் கிருஷ்ணம்பூர் இருக்குது பார்த்தீங்க இதெல்லாம் நல்ல மட்டும் சொல்கிறோம் கிட்டா அந்த விதை எடுக்கணும் மேடம் இருக்கா ஓகே பட் இது என்னடா இது தீயான இப்போ பிரிவுடா என்ன பால் குளிரூட்டும் நிலையம் சோப்பை பார்த்துட்டு நானும் தீயனை இப்போ பிரிவான்னு யோசிச்சுட்டேன் ஓகே சாவ எச்சரிக்கை வேறு தானே இது இந்த பால் ஃபில் பண்ணினேன் பார்த்தீங்கன்னா பட் இஞ்சா வந்து மாடெல்லாம் கொண்டு போயிடும் ஒரு சின்ன குளம் இருக்கும் அதுக்கு நீங்கள் அங்கே வந்து நீந்து வேணும் உங்களை போவோம் நாங்கள் அதாவது மட்டும் பன்றி தலைச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் போய்க்க வச்சோம் இங்கெல்லாம் அந்த காடு மாதிரி என்ன கண்டல் காடு கண்டல் தாவரங்கள் நிறைய இருக்குது இது வந்து அந்த பறவைகள் கூட நிற்குமே இங்கே பாம்பு பூச்சி பறவைகள் எல்லாம் நிற்கும் தான் நிறைய முன்ன குட்டாங்க பைக் ஓடுது நான் சொன்னானே நான் சரி அப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இந்த இடங்கள்ல இந்த ஒரு கிராமப்புறம்டா இந்த கிராமப்புறத்துக்கு வந்த அனுபவம் அப்படியே இருக்குது கோயில் ஒன்று இருக்குது பாருங்க சம்பந்தமே இல்லாத சத்தமே இல்லாத மாதிரி கோயில் இருக்கு எல்லா இடம் சரியான அமைதியாக இருக்கு அந்த ஊர் ஓகே மற்றது இந்தியாவில் வந்து கடைகள் வருது சில இடங்கள்ட்ட அந்த டெவலப் ஆன மாதிரி அந்த இதாக பக்கத்து பார்க்க பெரிய பெரிய மாடி வீடுகள்லாம் கிடக்கு திருநெஞ்சல் சாதாரண வீடுகள் அப்படி இருக்குண்ணே இந்த பாருங்க பாட்டு ரெண்டு மாடு வைக்கணுங்களா கொஞ்சம் சலசம நிலையம் உண்டுண்ணே ஓகே மற்ற குட்டி கடை கொண்டு வருது கட்ட முயலுக்கு என்ன அப்படி முயலை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்றீங்க முயலுக்கு இப்படியான வாழ சுகமான இடங்கள் நல்லா இருக்கேன் அந்த இடம் ஆனால் ஆபத்து இருக்கு ரங்கினா பார்க்க மட்டும் படிவாக இருக்கு அவ்வளோதான் ஓகே இப்போ நாங்கள் வந்தது பன்றி தலைச்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க விடுங்க முதல்ல சிக்கனை படுத்துருப்போங்க எனக்கு வாரம் வருது ஓகே இந்த பிரம்மாண்டமான கோயில் அவ்வளவு சிறப்பான கோயிலும் கூட எப்படி இருக்கு என்ன இங்கே மண்டபம் என்ன பின்ன பார்த்தா கோயில் மண்டபம் தான் போல என்ன கோயில் நாங்கள் சுற்றி கொண்டு வருவோம் என்ன மற்றது இங்கே தேர் மட்டி இது இருக்கு என்ன ஓகே மற்றது இங்கே அதாவது மாட்டு வண்டி ஒன்று இருக்கு பார்த்தீங்க அங்கே மாட்டு வண்டி இந்த கோயிலில் வியூவை பாருங்க அப்படியே வெட்டிய கோயிலுண்டா இந்த அதுக்கு மாட்டு வண்டி இருக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயில் வேலையில் நடக்கும் ரோட்டு போய் மாதிரி இது பொங்கல் பானை பொங்கல் நடந்த அப்புறம் இந்த பானை இதில் ஒரு
தண்ணியோட அது லோட்டை போட்டா பானைக்காக இல்லை இல்லை கப்பரை தட்டிக்கே இந்த தண்ணி கூட போகுது பொங்கல் பானை இருக்கு அதை கப்பரை பானை அதாவது மற்ற பொதுவாக சொன்னா பானை மண் பானையில் பொங்குறது தானே எப்படி நாங்கள் கோயிலை சுற்றிக்கணும் வந்துட்டோமே அப்படி நாங்கள் இந்தியாவில் போவோம் இது எந்த ரோட்ரா இது சாவச்சேரி ரோட் என்ன அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அதான் இருக்குமோ நம்புறேன் பருத்தூர் ரோட்டோ சாவச்சேரி ரோட்டோ தெரியும் கூட பருத்தூர் ரோடோ இருக்க வாய்ப்பு இருக்கு போக வேண்டியது என்ன தேடி வந்து சாமான் கிடக்கு என்ன தேடி வந்த சாமான் இப்போ அந்த அதால வேலைக்க பார்த்தேன் என்ன கிட்ட வந்துட்டு சரி இப்போ நாங்கள் வந்து மதுரை தேடி வந்த சாமான் வந்துட்டு கத்திரிக்காய் பச்சை கலர் கிடக்கு ஓ இது வெள்ளை கத்திரிக்காய் அங்கே பாரு மஞ்சள் கலர் அங்கே ஓ என்ன பைக்கில் பண்ணிட்டு பார்த்துட்டு மஞ்சள் பேக்கை வச்சுட்டு வாங்க சரி இப்போ நான் ஆ பேக்கை இந்த வை இப்படி உண்மை நேர்மை நியாயம் சரி நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் சரி இப்போ என்னென்னு சொன்னால் இந்தியாவில் மட்டுமில்லையே சிறப்பான இந்த கத்தரிக்காய் எல்லாமே இந்தியாவில் காய்ச்சி குழுங்குன்னு சொல்லலாம் அவ்வளோத்துக்கு நிறைய கத்தரிக்காய் இருக்குது இங்கே காட்டணும் பாருங்க இந்த தோட்டக்காய் வேறு பேரை மட்டும் காட்டலாம் அதுக்கு எந்த வேறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் என்ன வெள்ளை கத்திரிக்காய்டா நாவலும் இருக்க நினைக்கிறேன்டா ஓ இந்தா இது வெள்ளை கத்திரிக்காய் நாவலுமே இருக்குது அதில் காட்டுறோம் அந்த மஞ்சளாக இருக்குது நாங்கள் ஓ நீங்கள் காணும் வாங்க பெரிய கண்டுபிடிப்போம் உங்களுக்கு இந்தா அப்படி இஞ்சால வேணுங்க இது எல்லாமே மஞ்சள் இது பழுத்து போய் கிடக்கூட ஓ விதைக்கு எடுக்க விட்டுருக்கேன் என்ன ஓ அறுவடைலாம் முடிஞ்சுது தானே அறுவடை முடிஞ்சது நீ வயல் இது நெல் போட போகிறாங்களாக பழக்க விட்டுக்கிறேன் உழுவுறதுக்கு அப்படியே என்னது விட்ட வேலை தெரியாது உனக்கு விசக்கதையில் கிடைக்காது இந்தா பாருங்க வெள்ளை கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கத்திரிக்காய் நெஞ்சால அங்கே வர தோட்டங்கள் எல்லாமே இருக்கு சரி போ நீ போ பைக்கில் இரு கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கணும் அடே 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 நீ பின்னுக்குண்டா நான் முன்னுக்கு போ விட்டு நீ பின்னுக்கு பிடிங்கிட்டு வேணா நான் முன்னுக்கு கிளச்சினா நீங்க முன்னுக்கு கிளக்கிறேன் சரி சரியா நான் போகிறேன் வீடியோ கட் பண்ணாவே வரும் பாருங்க இப்படிப்பட்ட ஆக்கிலேருந்து நாங்கள் தப்பிக்கணும் இந்த ரோட் வந்து புத்தூர் போகிற ரோட்டா இது புத்தூர் இது வந்து கண்டி ரோட்டா கண்டிக்கு போகலாம் கண்டி ரோட்டு சொல்கிறது பின்னுக்கு போகிறேன் புத்தூர் ஓ பின்ன போகிற புத்தூர் அங்கால புத்தூர் போய் கொள்ளலாமா அப்படி நாங்கள் கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே கண்ணுட ஆக்கிற சரியா ஏனே ரோட் கண்டி ரோட்டு சொல்கிறோம் நம்பிக்கையில் இருக்கு அடே ஆசையாக இருக்குது பார்க்க மற்றது ஊரை பற்றி வரலாறுக்கு நான் நிறைய பேரை சந்திச்சுக்கிறேன்னா ஒரு வரையினம் இல்லைண்ணே முன்னுக்கு சவுந்தர மௌலிசா வித்தியாலயம் பள்ளிக்கூடம் எழுத்துக்குடி வாசிக்கவா நேரமாகுது பள்ளிக்கூடம் போனோன்னா அப்போ இவங்க அம்மா அடிச்சு கிடைக்கிறவா அந்த மரங்கள் மறைக்கிறதால டக்குன்னு அது இப்படி ஒரே இல்லை இங்கிலீஷ் என்ன நீ என்ன வாட்சி நீ நான் தமிழ் அதான் பார்த்தேன் வாட்சி போட்டேன் நான் கவலைப்பட்டேன் நிறைய பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லாமல் மகா வித்தியாலயமா பள்ளிக்கூடம் எல்லாமே இருக்குது நான் பார்ப்போம் அதை உங்களுக்கு காட்டி கொள்ள முடிஞ்சா சரி மற்றது என்னென்னு சொன்னால் இந்த ஊரை பற்றி நான் ஒரு ஊரோட கேட்கவே அந்த ஊரை பற்றிய ஒரு சில விஷயங்கள் அங்கே ஊர்க்காரர்கிட்ட கேட்டு கதைக்கிறது வளமை அந்த வகையில் இங்கே நான் நிறைய பேரை கேட்டேன் ஒரு தான் வரினம் இல்லைண்ணே வரினம் இல்லை சொல்லினா வீடியோ கட்டினேன் சொல்றீங்கன்னா இன்னொரு ஆள் அவர் இன்னும் நல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்களை விட இன்னொரு ஆள் காய்ப்பா எங்களோட இன்னொரு ஆள் காய்ப்பான்னு சொல்லி எப்படி மாறி மாறி காட்டி கொண்டு இருக்கவே தவிர ஒருத்தருமே வரினம் இல்லைண்ணே சரி இந்தபடியே போய் கொண்டிருக்கோம் மட்டுவில் நோத் இதில் எங்கள் குட்டி கோயில் ரெண்டு வருது கடைகள் கொஞ்சம் வருது தானே இது பெரிய ரோட்டுண்ணே புத்தூர் ரோட் அதில் வந்து நிறைய கடைகள் இருக்குண்ணே ரெண்டு பக்கம் மாறி மாறி கடைகள் வந்து கொண்டு இருக்குது மற்ற இங்கே மில் அரைக்கும் மாலை மற்ற இங்கே பெரிய கோயில் உண்டுண்ணே தொடர்ச்சியாக எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டு இருக்குண்ணே அப்புறம் இதுலேயும் சாப்பாடு கடைகள் இருக்குண்ணே சாப்பாடு கடைகள் வருது பெரிய கோயில் உண்டுண்ணே ஓகே இந்த மட்டுவில் இது ஒரு ஃபேமஸாக இருக்குண்ணே எல்லாம் விட்டுட்டு எதுடா வீடோ பூங்காவடா என்னடா அது பார்த்துனீங்கன்னா எப்படி இருக்குண்டு ஒரு பூங்கா மாதிரி இருக்குண்ணே டிசைன் அது எல்லாம் சிலைகள் எல்லாம் வச்சு குட்டி இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி எல்லாம் வச்சு இந்த வீட்டு இந்த மதில பார்த்தீங்க
ம் யாரோ நல்ல ஒரு பெயிண்டர் வந்து சிக்கிட்டானுங்க. அதான் இல்லை அந்த ஊருக்கு ஒரு பெயிண்டர் வந்தோடனே நான் நல்லா பெயிண்டிங் செய்யணும் அவனை கூப்பிட்டு முதல்ல பெயிண்டிங்கில் கொடுக்கும். அதை பார்த்துட்டு டிசைன் நல்லா இருக்குன்னு அவனை பிடிப்பாங்க. அப்போ அவனை ஒரே டிசைன் எல்லாருக்கும் செய்யக்கூடாதானே, அதை புதுசாக உருவாக்கி நிறைய ஒரு மாளிகை, மட்டுவில் மாளிகை. அப்பா இப்படி பிரம்மாண்டமாக இருக்கு என்ன. இங்கே ஒரு கோயில் உண்டு, இங்கே பாருங்க பெரிய பெரிய கோயில்கள் நிறையவே இருக்கு என்ன. அந்த கோயில் எந்தெந்த கோயில்னு சொல்லி தெரியல. அப்புறம் பார்க்க கோவிக்கு எழுது. இப்போ நாங்கள் நிற்கிறது மட்டுவில் கிழக்கு அந்த போர்ட் பண்ணக்கூடாது. இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கு. இங்கே பார்த்து தானே பேர். ஓகே மற்றது இருந்தால் இதில் வந்து இந்தியாவில் ஸ்ரீ வேட்பிள்ளை சனசமூக நிலையம். ஓகே அப்படி நிறைய சனசமூக நிலையம் இருக்குது. நிறைய கோயில்கள் வந்து ஒன்று இருக்குது. வீடுகள் இந்த இடங்கள் எல்லாமே அவ்வளோத்துக்கு சிறப்பாகவும் பசுமையாகவும் இருக்குண்ணே. இங்கே வேறு வேலையை காட்டுருக்காங்கண்ணே. அப்படி என்ன வேலை செய்யலாம் அந்த பெயிண்டிங்கில் வேறு இந்த பெயிண்டருக்கு ஒரு சலூட்டா எல்லாம் திருடியே. ஆமாம் பெயிண்டரை காணல வேறு காணிக்கிறாங்க. மற்றது மற்றது இந்தியாவில் அந்த பெயிண்டரை பிடிக்கல அவளை கொண்டாக்கி வந்திருக்காரு அவளை. இங்கே வந்து பட் இந்தியாவில் பெரிய பள்ளிக்கூடம் பண்ணி வருது தானே. என்ன பள்ளிக்கூடம் இங்கே பேரை காணல. மட்டுவில் கமலாசினி வித்யாலயம். போர்டு கூட பேர் இருந்தது வாங்கிட்டேனே. கமலாசினி தானே. கமலாசினி வித்யாலயம். இங்கே தமிழில் வாசிச்ச அப்புறம் இங்கிலீஷில் வாசிப்பாரு நீ. ஓகே இந்த பழக்கத்தை படித்தாங்களா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் வேறு இந்த ஏஎல் பாஸ் பண்ண படியாங்கண்டா இதெல்லாம் போட்டு கிடக்கடா. ஏஎல் ஓஎல் எந்த போட்டோலாம் போடுவாங்க. அது ஐடன் ரோஸ்ட் இந்த கடையில் போகிறது தெரியுமே. ஏன்னா மாணவர்கள் இப்படி ஒரு மாணவன் படிக்கிறாங்க பாட சொல்லி அவனோட சேர்ந்துடாங்க நீங்கள் உருப்பட மாட்டீங்கன்னு சொல்லி இந்த போட்டோ போடுறது அப்படிதானே. கூட கைக்கா சரி இங்கே கிரவுண்ட் உண்டு. அப்படியே நாவல் மரம் நிற்கிறாடி. அதில் பக்கத்தில் நாவல் மரத்தில் எப்படி இந்த அடுத்த நாவல் மரம் வருது. சரி இப்போ நாங்கள் வந்து சரசாலை குருவி காடெல்லாம் இருக்குது தானே, அதுக்கு போகக்கூடிய பாதைக்கிட்ட வந்துட்டோம். சாவச்சேரி 3.7 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் அதெல்லாம் திரும்பி தான் போகிறோம். என்ன இதில் போனோம்னு சொன்னால் அந்த கண்டி ரோட்டுக்கு போகலாம். அப்படி இஞ்சில் போனோம்னு சொன்னால் பருத்துறை வீதி. இதுக்கான சரசாலை குருவி காடு எல்லாமே இருக்குது. எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தெரியுமா, அதுக்காக போகிறது அந்த ரோட்டாடா. இந்த ரோட்டு சரி திருப்போம். அதாவது சாவச்சேரிக்கு போகலாம் நாங்கள். அப்படியே இப்படி நாங்கள் போய்கொள்வோம். மற்றது இந்த இடம் வந்து ஞாபகம் இருக்க மாராஜ் அந்த நாவல் கலர் பூ ஒன்று ட்ரெண்டிங் ஆகிட்டு ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இல்லாமல் நினைச்சினோம். அந்த இடம் தான் இது. இதுக்காக இருந்தது மழை காலம். சரி இந்த வருஷம் ட்ரெண்டிங் ஆகலாம். இந்த இடத்துக்கு நடந்து போகணும். நான் மறந்துட்டேன் இதுன்னு சொல்லி அப்படி வேணே. இப்போ நாங்கள் மட்டுவில் கிழக்கு நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமே. இஞ்சால் அந்த கிடுகு ஓலை வேஞ்சு வீடு அடிச்சுக்கிட்டு பாருங்க. அந்த டெவலப் ஆன மாதிரி எங்களுக்கு இதுவும் இருக்குது. அந்த ஐயா படுக்கப்போம். ஓகே ஐயா வணக்கம். உங்களோட பேர்? மல்லிபுரம் பாலசிங்கம். பாலசிங்கம். ஓகே இது எந்த இடம் சரியா? மட்டுவில் கிழக்கு என்ன? ஓகே உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்க. ஊரில் என்ன சிறப்பு? ஊரில் என்ன விவசாயம் தான் கூடுதலாக போகுது. இந்த மட்டுவில் கத்திரிக்காய் தானே ஃபேமஸ். கத்திரிக்காய் அது மற்ற இடத்த விட இந்த கத்திரிக்காய் அந்த ஒரு அதை இருந்து அந்த பரம்பரையாக அதை நாங்கள் கற்றுக்கொண்டு நாவல் கத்திரிக்காய் தானே சொல்கிறது. இல்லாட்டி வெள்ளையா? வெள்ளை தான் ஃபேமஸ். இங்கே வெள்ளை தான் கூடுதலாக இந்த முட்டிக்காய். நீங்கள் விவசாயம் செய்கிறதா? நீங்கள் என்ன சொல்கிறோம்? கத்திரிக்காய் செய்கிறதா? எல்லாம் செய்கிறோம். வயலும் நெல்லும் விதைக்கிறோம். நெல்லும் விதைக்கிறோம். சீசனை போது மாதம் மாறுபடும். மாற்று தோட்டங்கள் செய்கிறோம். வெங்காயம் வைக்கலாம், வெண்டி வைக்கலாம், கத்தரி, அப்படி தக்காளி கால நேரங்களை பார்த்து மாறி மட்டில் கத்தரிக்கான சரியான சிறப்பு ஃபேமஸ்னு சொல்கிறீங்களே. அதை பற்றி சொல்லுங்க. சாதாரண கத்திரிக்காய் அதுக்கு டேஸ்ட் ஏதாவது வித்தியாசம் இருப்பாங்க இல்லாட்டி என்ன மாதிரி? அது அந்த மண்ணின் வித்தியாசம். அந்த கத்திரிக்காய் தனி சிறப்பு. அந்த மட்டியில் அந்த அம்மாளாச்சின் தண்ணியாலே அதை சமைக்க நல்ல டேஸ்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே. பட் அந்த மட்டில் பண்டிதர் அம்மன் கோயில் தானே, அது வரலாறு என்ன அப்படியே தெரியுமா? அது முந்தைய அந்த பண்டித்தலைய
இதாக்கினது. அப்போ இருந்த மட்டைகளுக்கும் இப்போ இருந்த மட்டைகளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்து உங்கள்கிட்ட சின்ன பிள்ளை காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னு. அது அந்த நாளையில் எங்களுக்கு நார்மலாக ஜீவிக்க வேண்டி இருந்தது. இப்போ எங்களுக்கு அந்த செலவுகள் கூட வாழ்வாதாரம் எல்லாம் இருந்தும் காசு வேணும். அப்போ அந்த காலத்தில் சும்மா நாங்கள் எங்களோட வருமானத்தை கொண்டு வாழ்ந்துடுவோம். இப்போ கஷ்டம். கஞ்சி குடிச்சிருந்தாலும் பாடலாம் அந்த நேரம், சம்பல் அடித்து இதாண்டு வேண்டி. இப்போ எல்லாம் நாடுகள் அப்படி போய்கொண்டு இருக்கு. மற்ற இப்போ உங்களோட விவசாயத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. இப்போ எந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? மழை காலமா? மழை எங்களுக்கு இப்போ சீர் இல்லை. முந்தியாண்டின்னா அந்த காலத்துக்கு தேய்ச்சி மழை பெய்யும். இப்போ நம்பி செய்யலாம் இருக்கு. அப்படி இப்போ நம்பி போட்டால் அது மழை வந்து வெள்ளம் போட்டு அடிச்சிடுது. அதால் வீண மருந்து வைத்தியங்களும் குறைவு. சரி சரி. அந்த காலத்தில் இயற்கை விவசாயம் தான் இருந்தது, மருந்து பாவிக்காம. அது எருவு செய்து எருவு போட்டு அதெல்லாம் மாறி எல்லாம் மருந்து வந்து குளியல் போட்டு அதுக்காகிய முந்தின மருந்துகளும் இருந்தது தானே எங்களுக்கு கைவிஜனம். இப்போ மாட்டின் செலம் அதுகள் இருந்த இயற்கை மருந்துகள். மற்றது வெப்பம் இல்லை இருக்குத்தானே, அதுவும் ஒரு மருந்து தானே. எங்களுக்கு அதை பாவிக்க தெரியாம இருக்குன்னு இப்போ மருந்தை தான் தேடினே வழியா. அப்போ எங்களுக்கு இந்த கிருமியால எங்களுக்கு கெடுதியும் வருது, நோய்கள் வருது கட்டாயம். இப்போ உணவு பழக்கங்களை மாறினதால அதுகள். நன்றி ஐயா. ஏதாச்சும் போனா ஐயா பிடிச்ச மாதிரி ஐயா நிறைய விஷயங்கள் சொன்னவர். நன்றி. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஐயா. இந்தியாவில் மோகனதாஸ் சனசம நிலையம் நிறைய சனசம நிலையம் இருக்குண்ணா இந்த ஊரில். பட் வந்து பனையோலை உற்பத்தி அதுகள் இருக்குது. பட் அதுக்குள்ள வந்து பலநோக்க கூட்டுறவு சங்கம் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே, அப்படி நான் நேராக பண்ண சொன்னால் சாவச்சேரி இதுக்கு போயிடுவோம் என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படி இது வந்து நான் வந்ததால் பிள்ளையார் போயிடுவேன் நெஞ்சால். அது அப்படி முஞ்சால எங்கள் வீடுகள் இருக்குது. அதுக்கு நேராக அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வயல் நிலங்கள் என்ன, தோட்ட காணிகள். கட்டிடம் கொண்டு வருது தானே, தண்ணீர் எடுக்கிற இடமா இருக்குமே. அட ஃபில்டர் தண்ணி கொடுக்குற இடம் போல. இந்த 1 லிட்டருக்கான பராமரிப்பு கட்டிடம் ரூபா. என்னடா பொருள்? இப்போ சில இடங்களில் அந்த நினைவுக்கு பதில் ஏதாவது ஒன்று செய்ய அது இந்த 38 நாளுக்கு அந்த புத்தகம் அடிச்சு கொடுக்குறது தானே. அதை விட்டுட்டு இப்படி ஒரு விஷயம் செய்ய அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் பிரியோசனமாக இருக்குமே. ஊரில் அங்கே தண்ணி தாங்கி நிறுவி நினைவார்த்தமாக கொடுக்குறது. இல்லாட்டி இப்படி ஒரு விஷயம் ஃபில்டர் தண்ணி கொடுக்குறேன். ₹1 ஃபில்டர் தண்ணி, சில இடங்களில் ₹3, ₹5 சொல்லி போகுது தானே. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு மட்டு விரண்ட ஊரை சுற்றி காட்டினேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்களுக்கு போய் நிறைய கோயிலுகள், நிறைய பள்ளிக்கூடங்கள் காட்டினாங்க, நிறைய வீதிகள் எல்லாம் போனாங்க. எங்களை முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருப்போம். எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள் எனக்கு காட்டல. பெட்டியும் ஒரு கிராமம் நிறைய அதெல்லாம் பிறர் சந்தத்தில் உங்களை கட்டாயம் காட்டிக்கணும் என்று சொன்னால், நான் இந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்கு நம்ம நிறைய படம் காய்க்கணும்னு சொல்லி யோசிச்சு நான் என்ன வச்சேன்னு சொன்னால், இந்த நிறம் ஒருத்தமே இல்லை என்ன பின்னேற நிறம் தான் வரணும் சரியான. அப்போ எங்களுக்கு டைம் இல்லாதபடியால் நாங்கள் நேரத்தை வந்துட்டோம். அப்போ என்ன சந்தத்தில் கட்டாயம் உங்களுக்கு மட்டும் கத்திரிக்காய் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கணும், நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி முடியுமா மால்ராஜ்? பட் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இதே மாதிரி வேறு எந்தெந்த ஊர் பார்க்க ஆசைப்படுறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பைக் எஞ்சி கை ஒன்று காட்டுது, நீங்கள் பைக்கை பார்த்து விடுங்க சரியா? கை காட்டுறதுல பைக்கை பார்த்து விடுங்கன்னு சொன்னேன். ஏன்டா மால்ராஜ் இப்படி ஆபத்தான இதுகள் செய்கிறீங்க? எப்படி விழுந்தீங்க? நல்லதுக்கு இல்லை சரியா மால்ராஜ்? இந்த பார்க்குற நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் சரியா? அந்த பைக்கில் இப்படி ஓடுறது, தண்ணி குதிக்கிறது, இந்த விஷயங்களை தவிர்க்க சொல்லி. சரி, ஓகே, அவ்வளோதான். நான் வீடியோ முடிச்சுங்க. லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மறக்காம கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.